மக்களே நீங்க இன்னைக்கு எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த யானை, அதாவது எலிஃபேண்ட்டை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. கோயில்ல இல்ல சர்க்கஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவ்வளவு ஒரு 5000 கேஜி இருக்கக்கூடிய ஒரு யானையால ஒரு சின்ன சங்கிலிய அறுக்க முடியல. கரெக்ட்டுங்களா? ஏன் அந்த சங்கிலிய அதால அறுத்து அதோட ஃப்ரீடமா தன்னோட வாழ்க்கைய வாழ முடியல அப்படின்னா, அந்த யானை சின்னதா இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த சங்கிலிய அறுக்கவே முடியாதுன்ற மைண்ட் செட் பண்ணதுனால, அந்த யானை தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா என்ன ஆயிருது? அந்த செயின அறுக்க முடியாம தன் வாழ்க்கைய அதிலேயே வாழ்ந்துருது. தேர்ஃபோர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டயாபெட்டிஸையும் டைப் 2 டயாபெட்டிஸையும் ரிவர்ஸ் பண்ணவே முடியாதுன்ற மைண்ட் செட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மெசேஜ ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட்ல பதிச்சுட்டாங்க. ஸோ அது லைஃப் டைம்ஸ், அதாவது அது டயாபெட்டிஸ் வந்து ஒரு லைஃப் ஐ மீன் லைஃப் டைம் சென்டென்ஸ். அதாவது வாழ்நாள் முழுக்க மேனேஜ் மட்டுமே பண்ண முடியும். வாழ்நாள் முழுக்க டிக்ளைனிங் மேனேஜ்மெண்ட் தான் பண்ண முடியும்ன்றத மைண்ட்ல ஏத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த சங்கிலிய உடைக்க போறோம். உடைச்சு டயபெட்டிஸ் இல்லாத ஒரு வாழ்க்கைய திரும்பவும் வாழ போறோம். சோ வாங்க இன்னைக்கு செஷனுக்குள்ள போலாம். இந்த லாஸ்ட் 50 வருஷத்துல யாராவது ஒரே ஒரு பர்சனை டயபெட்டிஸ்ல இருந்து மருந்து மட்டும் சாப்பிட்டு அவங்க குணமானதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அந்த மருந்தோட டோசேஜ் போக போக அதிகமாயிருக்கும். மோஸ்ட்லி அந்த மருந்து என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, கடைசியில இன்சுலின் இன்ஜெக்ஷன்ல வந்துதான் நின்றுக்கும். சோ இன்னைக்கு அதை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களும் அதே மருந்தை சாப்பிட்டு அவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னா டாக்டர் தன்னுடைய ஹெல்த்துக்கு வந்த ஒரு டயபெட்டிஸையே சரிப்படுத்த முடியல அப்படின்னா, அப்ப அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி புரோக்கன் சிஸ்டம். கரெக்டுங்களா இல்லைங்களா? ஸோ அந்த புரோக்கன் சிஸ்டம், சார் என்ன ஹைலைட் கொடுத்துருங்க சார். ஸோ தேர்ஃபோர் அது வந்து ஒரு புரோக்கன் சிஸ்டமா இருக்கு. அப்போ டயபெட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஹால்ல வந்து இப்ப நிறைய குப்பை இருக்கு. இப்ப இந்த குப்பையை வந்து கிளீன் பண்றதுக்காக பெருக்கி அங்க இருக்கக்கூடிய சோஃபாக்கு கீழே ஒளிச்சு வச்ச மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சுகரை கிளீன் பண்ணி ஆர்கன்ஸ் மேல வச்சிருக்கு. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அங்க சுகர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பிளட்ல இருந்த சுகர் இப்ப எங்க போய் இருக்கு அப்படின்னா ஆர்கன்ஸ் மேல போயிருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 500 எம்ஜில ஆரம்பிச்ச மாத்திரை கண்டிப்பா 2000 எம்ஜில தான் வந்து நின்று இருக்கு. இது வரைக்கும் மருந்து மட்டும் பயன்படுத்தினவங்களுக்கு. அடுத்து அது எங்க வந்து நின்று இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹெவி இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ்ல கொண்டு வந்து நின்று இருக்கு. சோ இந்த மாதிரி மருந்து அதிகமாயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த உடம்புல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்றதுனால அதர் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹார்ட், கிட்னி எல்லாமே அதிகமான ஸ்ட்ரெயினை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்போ ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை பிக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலா சிம்டம்ஸை மட்டும் கம்மிப்படுத்தக்கூடிய சிஸ்டத்தை தான் இன்னைக்கு லாஸ்ட் 50 வருஷமா மக்கள் அதை ஃபாலோ பண்ணி கடைசியில அது கண்டிஷன் ரொம்ப வேர்ஸ்ட் கண்டிஷனா தான் மாறி இருக்கிறாங்களே தவிர யாரும் டயபெட்டிஸ்ல இருந்து வெளிவந்ததா சரித்திரமே இல்லை. அப்போ நம்ம உடம்ப பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், இதை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்ன்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம உடம்புல பல கோடி செல்கள் இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி பல கோடி செல்கள் உங்க உடம்புல இருக்கு. அப்போ இந்த செல்லோடைய மவுத்னு ஒரு கேப் இருக்கு பாருங்களேன். இது வந்து அவுட்டர் லேயரை வந்து செல் வால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல் வால் எதால பண்ணப்பட்டிருக்குன்னா ஃபேட்டால பண்ணப்பட்டிருக்கு, கொழுப்பால பண்ணப்பட்டிருக்கு. இந்த கொழுப்புல தான், இந்த அவுட்டர் லேயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா செல்லோட மவுத் இருக்கு. இந்த செல்லோட மவுத் மூலியமா தான் உணவுப் பொருள்கள் உள்ள போகும். சரிங்களா? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் இருக்கு, அந்த செல்ல வந்து ஃபேட்டால பண்ணப்பட்டிருக்கு. அந்த செல் வால்ல வந்து பாத்தீங்கன்னா மவுத் இருக்கு. அப்போ இந்த மவுத் எப்படி ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உணவை சாப்பிடும்போது, ஃபுட்டு நீங்க சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு சுகரா மாத்தும் அதாவது குளுக்கோஸா மாத்தும். அதை மாத்துனதுக்கு அப்புறம் பேங்க்ரியாஸ் இன்சுலினை செக்ரீட் பண்ணி அனுப்பும். அந்த இன்சுலின் வந்து இந்த செல்ல இருக்கக்கூடிய இந்த மவுத்தை ஓபன் பண்ணும். அதை ஓபன் பண்ண உடனே பிளட்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் இந்த செல்லோட மவுத் வழியா உள்ள போய் செல்லுக்குள்ள போக போகுது.
அப்போ இது நடக்கும்போது அப்ப இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சுலினோட முக்கியமான வேலை செல்லோட மவுத்து கிட்ட போய் உனக்கான உணவு வந்திருக்கு, டோரை ஓபன் பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த செல் தன்னுடைய மவுத் ஓபன் பண்ணுது. அதுக்கு தேவையான செல்லுக்கு தேவையான குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிருது. அப்போ இந்த குளுக்கோஸ் எனர்ஜியா மாறுது. அந்த எனர்ஜியா மாறும்போது நீங்க ரொம்ப ஹெல்த்தியான பர்சனா இருக்கீங்க. ஹெல்த்தியான பாடி உங்ககிட்ட இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது செல்லோட மவுத் என்ன ஆகுது இப்போ? இட்ஸ் ரெஃப்யூசஸ் டு ஓபன். செல்லோட மவுத் ஓபன் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லுது. இதுக்கு பேரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். என்னது இதுக்கு பேரு? செல்லோட மவுத் ஓபன் பண்ணலன்னா அதுக்கு பேரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட். அப்போ இந்த பேங்க்ரியாஸ் என்ன பண்ணுது? பாக்குது குளுக்கோஸ் எல்லாம் பிளட்லயே இருக்கு. இது பார்த்த உடனே பேங்க்ரியா பேனிக் ஆயிருது. பேனிக் ஆகி நம்மளுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய இன்சுலின் பத்தலன்னு நினைச்சு டபுள் த டைம் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்பயும் வேலை செல் ஓபன் பண்ணல. ட்ரிபிள் த டைம் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதிகமான பம்பிங் நடந்துகிட்டே இருக்கு. இன்சுலின் ப்ரொடக்ஷனை ஒரு செல்லோட மவுத்தை ஃபோர்ஸ் பண்ணி ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா ஓபன் ஆகல. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ரியாஸ் ரொம்ப டயர்ட் ஆயிருது. பேங்க்ரியாஸ் எக்ஸாஸ்ட் ஆயிருது. இப்போ இன்சுலின் சுரக்கிறதே நிறுத்த ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஒரு ஸ்டேஜ்ல சுத்தமா வேலை செய்யறதே நிறுத்திடுது. சோ அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, ஏன் இந்த செல்லோட மவுத் ஓபன் ஆகல? இதுதானே முதல்ல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ இந்த செல்லோட மவுத் ஓபன் பண்ணாம போனதுக்கு காரணம் என்ன? நீங்க சாப்பிட்ட சுகரா? இல்ல நீங்க ரைஸ் நிறைய சாப்பிடுறீங்களே, அந்த ரைஸ்னாலதான் அந்த செல் மவுத் ஓபன் ஆக மாட்டேங்குதா? உண்மை என்ன பாப்போம் வாங்க. அப்போ இதுக்கு உண்மையான காரணம் கார்போஹைட்ரேட்ஸ் இல்ல. அப்போ உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான உண்மையான காரணங்கள் இருக்கு இந்த செல்லோட மவுத் ஓபன் ஆகாம போனதுக்கு. ஒண்ணு, நீங்க உணவுல நீங்க சமைக்கும் போது பயன்படுத்தக்கூடிய சீப்பான ரிஃபைன்டு குக்கிங் ஆயில். அது என்னங்க சீப்பான ரிஃபைன்டு குக்கிங் ஆயில் அப்படின்னா, நீங்க விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி இந்த ஃபேக்டரியில செய்யக்கூடிய ஆயில்களை வாங்கி, ரிஃபைன்டு ஆயில்ஸ் எந்த ரிஃபைன்டு ஆயிலா இருந்தாலும் அதே தான். அந்த ரிஃபைன்டு ஆயிலை வாங்கி நீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆயில லிவர் ஃபேட்டா மாத்துது, அதாவது கொழுப்பா மாத்துது. அப்ப கொழுப்பா மாத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொழுப்பா இது ஒன்று மாத்துதா. இது ரீசன் நம்பர் ஒன். ரீசன் நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்க உடம்பு சுகரை, நீங்க சாப்பிட்ட உணவுல இருந்து சுகரை உற்பத்தி பண்ணி பிளட்ல அனுப்பியிருக்கு. இந்த செல் மவுத் ஓபன் ஆகல. ஓபன் ஆகலன்னு உடனே அந்த எக்ஸஸா இருந்தக்கூடிய சுகர் என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் பாடி அதை ஒரு கொழுப்பா மாத்துது. அப்போ ரெண்டு விதமான கொழுப்பை நம்ம பாடி உற்பத்தி பண்ணி வச்சிருக்கு. ஒண்ணு, குளுக்கோஸ்ல இருந்து ஃபேட்டா மாறி இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சாப்பிட்ட குக்கிங் ஆயில்ல இருந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரிஃபைன்டு குக்கிங் ஆயிலை பயன்படுத்தி கொழுப்பா மாத்தி வச்சிருக்கு உங்க உடம்புக்குள்ள. இந்த கொழுப்பை ஒரு பிளாஸ்டிக் ஃபேட் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இது அந்த பிளாஸ்டிக் ஃபேட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ உங்களோட பாடி எவ்ரி டைம் புதிய செல்களை உருவாக்கும் போது அதுக்கு தேவையான ஃபேட்டுக்காக இந்த ஃபேட்டை எடுத்து பயன்படுத்துது. அப்போ இந்த ஃபேட்டை எடுத்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த செல் வால் ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஃபேட் மெட்டீரியலால உற்பத்தி ஆகுது. இதோடைய மவுத் இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேட்டால, இந்த பேட் ஃபேட்னு சொல்லுவோம் இத, இந்த பேட் ஃபேட்டால அதோடைய மவுத் ஒரு அடைப்பட்டுருது, கிளாக் ஆகிருது. ஸோ அடைப்பட்டதுனால இன்சுலின் இப்போ போயிட்டு அந்த செல்லோட மவுத் ஓபன் பண்ணுன்னு சொல்லும் போது அதுக்கு சரியா காது கேட்கறது இல்ல. அந்த செல் தன்னுடைய மவுத்தை ஓபன் பண்ண முடியறது இல்ல. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ஃபேட் அதோட மவுத்தை அடைச்சி வச்சிருக்கிறதுனால இன்சுலின்ற சாவியால அந்த மவுத்தை ஓபன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இந்த சுச்சுவேஷனுக்கு பேரு தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்லுவோம். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு செயின் ரியாக்ஷனா மாறுது. எப்படிப்பட்ட செயின் ரியாக்ஷனா மாறுது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க சாப்பிடக்கூடிய உணவு ஃபேட், அந்த ஆயில் ஃபேட்டா மாறுது. ஸோ அதனால செல்கள் மவுத் லாக் ஆயிருக்கு. ஸோ அது மூலியமா குளுக்கோஸ் செல் மவுத்துக்குள்ள போக முடியல. அப்ப இது தொடர்ந்து நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உடம்புக்குள்ள இந்த கெட்ட கொழுப்பு அதிகமாக உற்பத்தி ஆகி அது ஆர்கன்ஸ் மேல போய் உட்கார ஆரம்பிக்குது.
எந்த ஆர்கன்ஸ் மேல எல்லாம் உட்கார ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா லிவர், ஹார்ட், கிட்னி, நர்வ் சிஸ்டம் எல்லா இடத்துலயும் இந்த கெட்ட கொழுப்பு உடம்புல போய் உட்கார ஆரம்பிக்குது. சோ இதனால நம்மளுடைய அந்த ஆர்கன்ஸும் சரியா செயல்பட முடியல. அப்போ இந்த பேட் ஃபேட் தான் காரணம், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்ததுக்கு காரணம். சோ இப்ப இந்த செல் வால் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்டிஃப் ஆயிருது, பிளாக் ஆயிருது. ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியலால தடை செய்யப்பட்ட, அதாவது இந்த மவுத் வந்து தடை செய்யப்பட்டிருது. ஸோ இதுதான் ரூட் காஸ் ஆஃப் த இன்சுலின் ரெசிஸ்டங்க. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு இப்போ. அப்போ இந்த ரிஃபைன்ட் ஆயில் இஸ் த ரூட் காஸ் ஆஃப், அப்போ இந்த ரிஃபைன்ட் ஆயில் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டுக்கு மூல காரணம். ஏன் அப்படி காரணமாகுது? ஏங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆயிலை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால எப்படிங்க இந்த மாதிரி ஃபேட்டா மாறுதுன்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம்ல. ஸோ பாருங்க, இப்போ அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த ஆயில அதிகமான எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்காக இந்த ஃபேக்டரிஸ், ரிஃபைன்டு ஃபேக்டரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ரஜனைசேஷன் சொல்லி ஒரு ப்ராசஸை பயன்படுத்துவாங்க. அந்த ப்ராசஸை பயன்படுத்தும் போது என்னன்னா ஒரு ஹை ப்ரெஷரை பயன்படுத்தி ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது இந்த பார்ஷியல் ஹைட்ரைசேஷன் என்ற ப்ராசஸ்னால ஹைட்ரஜனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஆயிலுக்குள்ள அனுப்புறதுனால இந்த ஃபேட் வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதலா மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா இந்த ஃபேட் வந்து ஒரு க்ளூ மெட்டீரியல் மாதிரி நம்ம செல் மெம்பரேன்ஸ்ல, அவுட்டர் மெம்பரேன்ஸ்ல போய் ஒரு பசை மாதிரி ஒட்டிக்குது. இதுக்கு காரணம் என்ன? இண்டஸ்ட்ரியல் ஆயில்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு பேரு பார்ஷியல் ஹைட்ரோஜனைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ்னால தான், அதாவது ஃபோர்ஸ்டு ஹைட்ரஜனை பயன்படுத்துறாங்க. அதனால இந்த கொழுப்பு வந்து பிசு பிசுன்னு போய் நம்ம செல் மேல ஒட்டிக்குது. இதனாலதான் செல்லோட மவுத் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம இப்போ ரீசனை பார்த்தோம். இப்போ நம்பர் 1 ரீசன் என்ன? இந்த செல் மவுத் வந்து ஓப்பன் ஆகாம போனதுக்கு காரணம் அதுதான் இப்போ இந்த ரிஃபைன்ட் ஆயில். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த எந்த இடத்துல எல்லாம் இது போய் உட்கார போகுது அப்படின்னா முதல் உட்கார இடம் லிவர் தான். ஏன் லிவர் மேலதான் இந்த அதிகமான ஃபேட் வருது அப்படின்னா லிவர் தான் இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட். இந்த ஆயில ஃபேட்டா மாத்தக்கூடியதும் இந்த எக்ஸஸ் குளுக்கோஸை ஃபேட்டா மாத்தக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட் யாருன்னா லிவர்ன்ற ஆர்கன் தான். அப்போ லிவருடைய செல்ஸ் உள்ளேயும் செல்ஸ்க்கு மேலேயும் கம்ப்ளீட்டா இந்த பிளாஸ்டிக் ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகுறதுனால அதுதான் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க பாருங்க, அது காரணம் இதுதான். அப்போ அந்த லிவர் அலைவு தன்னால முழுமையான வேலையை செய்ய முடியல, இது ஒரு காரணம் ஆயிடுச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா ஏன் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னா பிகாஸ் இந்த ரீசன்னாலதான். டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏன் டயர்டா இருக்கிறேன்னா இது ஒரு ரீசனு. அவங்களுக்கு ஏன் ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் வால்வ்ஸ் ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா மாறுது அப்படின்னா இந்த கொழுப்பு தான் என்ன பண்ணுது, பிளட் வழியா டிராவல் ஆகி ஹார்ட்டுக்கு போற பைப்ல, ஹார்ட் வால்வ்ஸ்ல எல்லாம் போய் என்ன பண்ணுது, டெபாசிட் ஆகுறதுனால அந்த வால்வ் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகி ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை கொண்டு வருது. ஆனா இதுவே நீங்க ஒரு இயற்கையான கிரவுண்ட் நெட் இருக்கு பாத்தீங்களா, எள்ளு எண்ணெய் இல்ல வந்து கடல் எண்ணெய், நல்ல எண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது இதை வந்து நேச்சுரல் ஃபில்டர், இண்டஸ்ட்ரியில இல்லாம நேச்சுரலான முறையில நீங்க இதை ஃபில்டர் பண்ணி செக்கு எண்ணெய் மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி அந்த எண்ணெய் ஃபேட்டா மாறாது, அது இயற்கையான ஃபேட்டா மாறும். உங்க உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. அதனால உங்களுக்கு டயபெட்டிஸே வராது. இதுக்கு ஏதாவது ஒரு டேட்டா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டாவை நான் சொல்றேன் பாருங்க. 1970s and 90s 80sல தான் இந்த ரிஃபைன்ட் ஆயில் இந்தியாவுக்குள்ள வருது. வந்து என்ன பண்றாங்கன்னா விலையை கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிச்சதுனால, ஏன்னா இவங்களால இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஹை ப்ரெஷர் கொடுத்து ஆயில் அதிகமா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்களே, அதனால இவங்களோட விலை வந்து கம்மியாயிருச்சு. ஆனா செக்கு எண்ணெயோ இயற்கையால வரக்கூடிய எண்ணெய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட விலை அதை கம்பேர் பண்ணும்போது ரிஃபைன்ட் ஆயில கம்பேர் பண்ணும்போது விலை அதிகமா இருந்தனால மக்கள் எல்லாம் இதுக்கு மாறுறாங்க, ரிஃபைன்டு ஆயிலுக்கு மாறுறாங்க. அப்போ இந்த ரிஃபைன்ட் ஆயிலுக்கு மாற்றத்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1970க்கு முன்னாடி டயபெட்டிஸ் வந்து பணக்காரங்களுக்கு வந்த நோயின்னு சொன்னாங்க. லெஸ் தென் 2% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு தான் இந்தியாலேயே டயபெட்டிஸ் இருந்ததா குறிப்பு சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 2025ல இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டலா மாறி இருக்கு. அதாவது உலகத்திலேயே அதிகமான டயபெட்டிக் வந்திருக்கிறாங்க இந்தியால. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஃபைன்ட் ஆயில நம்ம பயன்படுத்தினால அதுல இருந்தக்கூடிய அந்த க்ளூ மாதிரி இருக்கக்கூடிய பசை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு நம்ம செல்ஸோட மவுத்தெல்லாம் பிளாக் பண்ணிருச்சு. அப்போ ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து இந்த விஷயத்த உணராம அதுக்கு பதிலா ரைஸை சாப்பிடுறத கம்மி பண்றதும், அது இல்லைன்னா இது வந்து கலோரி எவ்வளவு இருக்குன்னு ஒரு ப்ராடக்டை சாப்பிடறதுக்கு முன்னாடி இதுல எவ்வளவு கலோரி இருக்குதுன்றத பாக்குறது, இல்ல கிளைசிமிக் இண்டெக்ஸை மட்டும் பாக்குறது. இதை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனா
வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த உணவா நீங்க எந்த உணவா இருந்தாலும் அது நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு வேஸ்ட் மெட்டீரியல் உங்க உடம்ப விட்டு வெளியே வந்துச்சா, இல்ல உங்க உடம்புக்குள்ளே தங்கி உங்க ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுதா, சஃபகேட் பண்ணுதா, பிளட் திக் ஆக்குதா அப்படின்ற கேள்வியை யாரும் கேட்கறது இல்ல. அப்போ கேட்டு பாருங்க, இது எவ்வளவு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்கன்னா அதோட வேஸ்ட் மெட்டீரியல் உடம்புல விட்டு வெளியே வரணும். ஆனா இந்த மாதிரி ரிஃபைன்ட் ஆயில் நீங்க பயன்படுத்தும் போது அந்த வேஸ்ட் மெட்டீரியல் பசை மாதிரி மாறி செல்ஸோட மவுத்தை போய் லாக் பண்ணி வச்சிருச்சு. அப்போ இந்த பசைய நம்மளால ரப் பண்ணி வெளியே எடுக்க முடியுமா? அப்ப எடுக்க முடியும்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு மாலிகுலர் சொல்யூஷன் தேவை. அப்ப அந்த மாலிகுலர் சொல்யூஷன் வந்து என்ன பண்ணணும்? இந்த செல்லோட மவுத்தை பிளாக் பண்ணிருக்கல, அந்த மவுத்தை கிளியர் பண்ணணும், அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த பிளாஸ்டிக் எல்லாம் உடம்பு விட்டு வெளியே போச்சு அப்படின்னா பேங்க்ரியா திரும்ப வேலை செய்யும். திரும்ப பேங்க்ரியா மட்டும் இல்ல, லிவரும் நல்லா வேலை செய்யும். ஏன்னா அது ரெண்டும் பிரேக் ஆகல, அது டேமேஜ் ஆகல, உங்க உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதுக்கு மேல நிறைய டாக்ஸிக் மெட்டீரியல் ஒரு ஃபேட் அக்குமுலேட் ஆயிருக்கிறதுனால அதால மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரைட். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, இதை எப்படி கிளியர் பண்ண போறோம்? இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃப்ரீ ஃப்ரம் டயபெட்டிஸ், அப்ப இந்த டயபெட்டிஸ் 2ல இருந்து நீங்க டைப் 2 டயபெட்டிஸ்ல இருந்து முழுமையா நீங்க வெளியே வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, உங்க செல்ஸோட மவுத், அதாவது செல் மெம்பரேன்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஃபேட் ஹெல்தியான ஃபேட்டா இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஃபேட்டா இருக்கக்கூடாது. இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த பிளாஸ்டிக் ஆல்ரெடி உங்க பிளட்ல இருக்கு, இந்த ஃபேட் வந்து ஆல்ரெடி செல் வால்ல இருக்கு, செல் மவுத்ல இருக்குல்ல, இதை கிளியர் பண்ணணும். ஆர்கன்ஸ் மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிளாட்டை, இந்த ஃபேட்ஸை வந்து கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு மாலிகுலர் சொல்யூஷன் தேவை. அந்த மாலிகுலர் சொல்யூஷன் உங்க பிளட் வழியா போய் உங்களுடைய ஒரு ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை வெளியேற்றணும். அப்போ ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உங்க செல்லுக்குள்ள போய் பெனிட்ரேட் பண்ணி அங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை வெளியேற்ற போகுது. உங்க லிவருக்குள்ள இது என்டர் ஆகுது, உங்க பேங்க்ரியாஸ்குள்ள என்டர் ஆகுது, அங்க இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டை எம்எல்சிஃபை பண்ணி மெல்ட் பண்ணி அதை உங்க உடம்ப விட்டு வெளியேற்றுது. அப்படிப்பட்ட ஒரு மாலிகுலர் வாஷ் நடந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாலிகுலர் வாஷ் என்ன பண்ண போகுது? பழைய ஃபேட்டை வெளியேற்ற போகுது. அதே மாதிரி நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்ன? தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஆயில, ரிஃபைன்ட் ஆயில பயன்படுத்துறத நிறுத்துங்க. நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டயபெட்டிஸ் இல்லாத வாழ்க்கையை நோக்கி நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க உடம்பால இந்த ரிஃபைன்ட் ஆயிலால உண்டான இந்த பசப்பசப்பா இருக்கக்கூடிய பிசுபிசுன்னு இருக்கக்கூடிய ஃபேட்டை வெளியேற்றுறதுக்கு தெரியாது. எந்த விதமான டூல்ஸும் நம்ம உடம்புக்குள்ள இல்ல இந்த பசைய வெளியேற்றுறதுக்கு. ஸோ அதனால ரியல் ஃபுட் கிரேட் ஆயில பயன்படுத்துங்க. ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை வச்சு உங்க செல்ஸை பில்டு பண்ணுங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய இந்த ஆயில வந்து ட்ரெடிஷ்னலான செக்கு எண்ணெய் மாதிரி முறைகளை பயன்படுத்தி பண்ணாங்க. அதை நம்ம உணவா 5000 வருஷமா மேல நம்ம பயன்படுத்தினால இந்த டயபெட்டிஸ்ல என்னன்னே தெரியாத ஒரு சொசைட்டியா ஒரு ஒரு மக்களா நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ இதை நீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா இனிமேல் உங்களுக்கு அந்த செல் வந்து ரிஜிட்டா இருக்காது, அந்த மவுத் ஈஸியா ஓப்பன் ஆகும், அந்த மவுத் செல் வாலோட மவுத் வந்து பிளெக்சிபிளா இருக்கும், சாஃப்டா இருக்கும், பிரீதபிளா இருக்கும். ஸோ இதுதான் பயாலஜியோட மிராக்கிள். இந்த பிளாஸ்டிக்கை வாஷ் பண்ணி வெளியே எடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய செல்ஸோட மவுத் ஓப்பன் ஆகும். இன்சுலின் ஜீரோ எஃபர்ட்ஸ்ல அந்த செல் வாலை ஓப்பன் பண்ண முடியும். சுகரால ஈஸியா உங்களுடைய பிளட்டுக்குள்ள போக முடியும். இது வரைக்கும் பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் சுகரை பாய்சன் சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப அது என்னவா மாறுது? எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜியா மாறிடுது. நீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. யூ டோன்ட் ஃபீல் டயர்ட் எனிமோர், யூ டோன்ட் ஃபீல் ஹெவி எனிமோர். உங்களுடைய லிவர் ஹார்ட் பேங்க்ரியாஸ் எல்லாம் ஃப்ரீயா பிரீத் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் வெயிட், முக்கியமான கேள்வி, இதை எப்படி வாஷ் பண்ண போறோம்? எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம லைவான லிவிங் செல்ஸை எப்படி நம்ம கிளீன் பண்ண போறோம், எப்படி வாஷ் பண்ண போறோம்? இந்த டிட்டர்ஜென்ட் எங்க கிடைக்கும்? இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டிட்டர்ஜென்ட் எப்படி நம்மளுடைய ஒரு வெப்பனா நம்ம மாத்த முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். வாட் இஸ் த ஆன்சர்? அப்போ இந்த வெப்பன், இந்த பிளாஸ்டிக்கை மெல்ட் பண்ணி உடம்ப விட்டு வெளியேற்றக்கூடிய வெப்பன் புதிய லேப்ல ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் இயர் லேப்ல கண்டுபிடிக்கல,
5000 இயர்ஸா உங்க கிச்சன்ல இன்னைக்கோ ஒரு நாள் இது தேவைப்படும் சொல்லி உங்க கிச்சன்ல நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு வருஷமா நம்ம பயன்படுத்துறோம்? மோர் தென் 5000 இயர்ஸா பயன்படுத்துறோம். ட்ரெடிஷ்னலா பயன்படுத்துறோம், மருந்தா பயன்படுத்துறோம். அன்னைக்கு இருந்த நம்ம முன்னோர்கள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட பார்மசி எல்லாம் இல்ல. ஆனா அவங்களுக்கு ட்ரெடிஷன் இருந்தது, கல்ச்சர் இருந்தது, உணவு முறையில ஒரு டிசிப்ளின் இருந்தது. அவங்க கிட்ட பிளட் சுகரை மானிட்டர் பண்ணக்கூடிய மிஷின் இல்ல. ஆனா அவங்களுக்கு டீப் விஸ்டம் இருந்தது. அந்த விஸ்டம் மூலியமா உடம்ப அவங்க கிளீனா வச்சுக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பாடிய இன்னல இருந்து உள்ள இருந்து வெளியே வரைக்கும் எப்படி கிளீன் பண்ணுன்ற அந்த விஸ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த சீக்ரெட் ரெசிபி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ்ன்ற அந்த சங்கிலிய உடைக்க போறோம். அப்படி உடைக்கும் போது நீங்க டயபெட்டிஸ் இல்லாத ஒரு மனிதரா வாழ முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்னங்க இருக்கு? அந்த மாலிகுலர் டிட்டர்ஜென்ட் எதுலங்க ஒளிஞ்சிருக்கு? அந்த 5000 ட்ரெடிஷனல் நம்ம உணவுல இருக்குன்றீங்களே, அது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தான் கார்லிக், பூண்டு. அப்போ இந்த ரகசியம் பூண்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அப்போ பூண்டு வந்து நம்ம ஒரு ஸ்பைஸா, ஒரு ஃபிளேவரா மட்டுமா நம்ம பயன்படுத்தினாங்களா முன்னோர்கள்? இல்லவே இல்ல. அது ஒரு மெட்டபாலிக் வெப்பன். இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை உடம்ப சுத்தப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த எக்ஸஸா பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? அதுக்கு பேரு குளுக்கோஸ் செனிடைசர்னு சொல்லுது. எக்ஸஸ் குளுக்கோஸர் உடம்ப விட்டு வெளியேற்றுது. இந்த சுகரை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற விஷயத்த இந்த பூண்டு நம்ம உடம்புக்கு சொல்லி கொடுக்குதுன்றாங்க. அப்போ இந்த கார்லிக் வந்து எப்படி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ட சரிப்படுத்துது, அந்த செல்லோட மவுத்தை எப்படி வந்து கிளியர் பண்ணுது அப்படின்னா, கார்லிக்ல இருக்கக்கூடிய இந்த பயோ ஆக்டிவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயோ ஆக்டிவ்ஸ். இது நேச்சுரலாவே இது கிரீஸ் ரிமூவர் மாதிரி ஒர்க் பண்ணுது. அந்த கிரீஸ் ரிமூவர் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்க செல் மேல இருக்கக்கூடிய செல் மவுத்ல இருக்கக்கூடிய அந்த கிரீஸை கிளியர் பண்ணுது. அந்த பிளாஸ்டிக் வந்தனால நிறைய இன்ஃபிளமேஷன் ஆயிருக்கும். உங்க செல்ஸோட டோர் ஜாம் ஆயிருக்கும். அதை கிளியர் பண்ணுது. இட் மேக்ஸ் யுவர் செல்ஸ் சென்சிட்டிவ் அகெயின். உங்க செல்ஸை திரும்பவும் சென்சிட்டிவிட்டிய கொண்டு வருது. உங்க செல்ஸ் திரும்பவும் அதுக்கு காது கேட்க ஆரம்பிக்குது. இன்சுலின் வருது, அதோட காது கேட்க ஆரம்பிக்குது. இன்சுலின் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு செல் தன்னுடைய மவுத்தை ஓபன் பண்ண ஆரம்பிக்குது. சோ இது மூலியமா உங்களோட பேங்க்ரியாஸ் திரும்பவும் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். ஏன்னா பேங்க்ரியா இஸ் நாட் டெட். உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ் டெட் ஆகல, அது உயிரோடு இருக்கு. ஆனா அது இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா அது சஃபகேட் ஆயிருக்கு இந்த இன்டர்னல் ஃபேட்னால. சோ இப்போ இந்த கார்லிக் பயோ ஆக்டிவ்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா அதுக்கு ஒரு ஷீல்டா வேலை செஞ்சு பேங்க்ரியாஸ் மேல இந்த இந்த மாதிரியான ஃபேட் டெபாசிட் ஆகாம ஒரு பாதுகாவலனா இந்த கார்லிக் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட் ரெடியூசஸ் த கிளாக். மவுத்ல இருக்கக்கூடிய கிளாக கிளியர் பண்ணுது. ஆர்கன்ஸை அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை கிளியர் பண்ணுது. பேங்க்ரியாஸ் திரும்பவும் ஹை குவாலிட்டி இன்சுலினை திரும்பவும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து சுகரை மட்டும் டீடாக்ஸ் பண்ணலைங்க. ஆக்சுவலி கார்லிக் வந்து இம்ப்ரூவ்ஸ் யுவர் லிவர் ப்ராசஸிங் த ஃபேட். இந்த லிவருடைய ஃபங்க்ஷனையே மாத்தி அமைக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஸ்டோர்டு ஃபேட்டை, விசரல் ஃபேட்னு சொல்லுவோம் பாருங்க, ஆர்கன்ஸ்குள்ள இருக்கு, அதையும் கிரஷ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு உடம்பு விட்டு. இது ஒரு கிளீனிங் க்ரூ மாதிரி வேலை செய்யுது. இது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி டயபெட்டிஸ் இல்லாத போது உங்க லிவர், பேங்க்ரியாஸ், பிளட், குளுக்கோஸ் எல்லாம் எப்படி வேலை செஞ்சு சுகர் லெவல் நார்மலா இருந்துச்சோ அதே மாதிரி மனிதனா நீங்க திரும்பவும் மாற முடியும். இது கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த ஆன்சர், இந்த டயபெட்டிஸ் ரிவர்சலுக்கான ஆன்சர் நம்ம கிச்சன்ல இருக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பூண்டை பயன்படுத்திக்கிட்டு தானே இருந்தோம். இருந்தாலும் ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், உண்மை என்னன்னா நம்ம இதுக்கான சீக்கிரட்டை பூண்டுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அது ஏன் அந்த பூண்டு வந்து இந்த கார்லிக் வந்து இந்த டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள 2 முக்கியமான ப்ராப்ளம் இருக்கு. இந்த 2 முக்கியமான மேசிவ் ப்ராப்ளம், இந்த சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸை நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ என்னன்னு பார்க்க போறோம். ஒண்ணு, டைனி அமௌண்ட் ப்ராப்ளம். அதாவது நீங்க பூண்டை பயன்படுத்தும் போது அந்த பூண்டுல இருக்கக்கூடிய அந்த தெரப்பெட்டிக் டோஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்ம அந்த குளுக்கோஸை வந்து கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல. ஸோ அந்த கிரீஸை வந்து கிளியர் பண்ற அளவுக்கான குவான்டிட்டி இல்லாம இருக்கு. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கொண்டு வர்றதுக்கு தேவையான குவான்டிட்டி அந்த பயோ ஆக்டிவ் பூண்டுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கல.
ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் பயோ ஆக்டிவ்ஸ் வந்து சுகரை டிசால்விங் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஸ்டிக் லாக்கை கிளியர் பண்ணக்கூடியது ரொம்ப டைனியாவும் மைக்ரோஸ்கோபிக் அளவுல இருக்கிறதுனால நீங்க வெறும் பூண்டை மட்டும் சாப்பிடுறதுனால உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல. அதுக்கு பதிலா நம்மளுக்கு தேவை என்னன்னா கான்சென்ட்ரேட்டட் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு தேவை. ஃபியூ பீசஸ் ஆஃப் கார்லிக் நீங்க சாப்பாடுல இருக்கிறது பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த அளவுக்கான குவான்டிட்டியை ரீச் பண்ணணும். தெரப்பெட்டிக்கல் நம்மளுடைய குவான்டிட்டியை அந்த அளவுக்கான குவான்டிட்டியை நம்மளுக்கு பூண்டுல இருந்து வேணும் டைரக்டா அப்படின்னா ஒரு மலை அளவுக்கான பூண்டை நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கு. ஸோ அது பிராக்டிக்கலா நம்மளால பாசிபிள் கிடையாது. இது சேலஞ்ச் நம்பர் 1. சேலஞ்ச் நம்பர் 2 என்னன்னா நீங்க இந்த பூண்டை குக் பண்ணும் போதோ ஏன் அந்த பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஹீலிங் பவர் இருக்கக்கூடிய இந்த கார்லிக்ல இருக்கக்கூடிய அந்த பயோ ஆக்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி வாலடைல். அதாவது அதை நீங்க கிரஷ் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த மேஜிக் பயோ ஆக்டிவ்ஸ் வந்து எவாபரேட் ஆகும். உங்க கண்ணு முன்னாடியே அது எவாபரேட் ஆயிரும். அது உங்களால பிடிக்கவே முடியாது. ஒரு மின்னல் வேகத்துல கண்ணுல இருந்து மறைஞ்சிரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆனியன்ஸ் சாப் பண்றீங்களே, சாப் பண்ணும் போது கண் எரியும்ல. ஏன் கண்ணு எரிஞ்சுதுன்னா ஆனியன்ல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ்ஸ் எவாபரேட் ஆகி உங்க கண்ணில் பட்டனால கண்ணுல இருந்து தண்ணி வந்தது. அதே மாதிரிதான் இந்த கார்லிக்க நீங்க நசுக்கும் போது இல்ல குக் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மேஜிக் பயோ ஆக்டிவ்ஸ் எவாபரேட் ஆயிருது. ஸோ இந்த 2 ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்ச். ஸோ இந்த லைட்னிங் மாதிரி இந்த மின்னல் மாதிரி மறையக்கூடிய இந்த பயோ ஆக்டிவ்ஸை எப்படி கேப்சர் பண்றது, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான சேலஞ்சு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா வி டோன்ட் நீட் ஜஸ்ட் கார்லிக் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. வி நீட் டு வே டு என்ரிச், சிந்தசிஸ், capture, concentrate and protect those tiny volatile molecules. அதாவது அந்த மாலிகூல்ஸ் வந்து நம்ம என்ரிச் பண்ணி அதோடைய டைனி அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். அந்த பூண்டையே சிந்தசிஸ் பண்ண வைக்கணும். அந்த எவாபரேட் ஆகாம அந்த பயோ மாலிகூல்ஸை கேப்சர் பண்ணணும். அப்புறம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்புறம் அதை உடம்புக்குள்ள அனுப்பணும். ஸோ இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த டெக்னாலஜிக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா we need a delivery system that ensures bioactive does not evaporate. அந்த bioactives வந்து evaporate ஆகக்கூடாது, கண்ணில் அந்த ஏர்ல மறையக்கூடாது. அதுக்கு பதிலா உங்க செல்ஸுக்குள்ள இது பெனிட்ரேட் ஆகி போய் உங்க செல்ஸ்ல இருக்கக்கூடிய மவுத்தை கிளியர் பண்ணணும். அந்த லாக்கை ஓபன் பண்றதுக்கான வேலையை செய்யணும். அது அப்போ என்ன பண்றாங்க 20 வருஷமா இதுக்கான ஆராய்ச்சியில இறங்குறாங்க. லாஸ்ட் 20 வருஷமா இந்த ஆராய்ச்சியில இறங்கி தூக்கம் இல்லாம டே அண்ட் நைட் எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி சிங்கிள் மினிட், எவ்ரி சிங்கிள் தாட் ஒரே ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு மிஷின்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா we don't want to create a synthetic drug. ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சிந்தட்டிக் ட்ரக் நம்மளுக்கு வேணாம். we want a master of the technology from the nature. இந்த நேச்சர்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு வேணும். அந்த டெக்னாலஜி என்ன பண்ணணும், 2 இம்பாசிபிள் சேலஞ்சஸ் இந்த கார்லிக்ல இருக்குது சொன்னோம் பாத்தீங்களா, அதை சரிப்படுத்தணும். we just don't want a supplement. we want a natural enriched breakthrough technology வேணும். அப்போ நம்பர் 1 டெக்னாலஜி என்ன பண்றாங்கன்னா how to solve the tiny amount problem. இந்த கேள்விக்கான பதில் we developed a technology that help garlic to self synthesis. என்னதுங்க self synthesis its own bioactives. அப்ப கார்லிக்கையே செல்ஃப் சிந்தசிஸ் பண்ண வச்சாச்சு, அந்த டைனி அமௌண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகப்படுத்த வச்சாச்சு. 2வது we just don't take whatever there. அந்த பூண்ட்ல இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அதை எடுக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக அதை ட்ரிகர் பண்ணி அந்த கார்லிக்கையவே மேக்சிமம் பொட்டன்ஷியலுக்கான பயோ ஆக்டிவ்ஸ் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சாச்சு. இதுதான் பிரேக் த்ரூ 1. அப்போ என்ன நடக்குது, we take the healing power of the mountains of garlic. அதாவது ஒரு மலை அளவு இருக்கக்கூடிய கார்லிக்ல, அதாவது 2 கிலோல இருக்கக்கூடிய அந்த கார்லிக்ல இருக்கிற அந்த பயோ ஆக்டிவ்ஸ ஒரே ஒரு சிங்கிள் கேப்சூல்ல கொண்டு வந்தாச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த என்ரிச்சிங் ப்ராசஸும் அந்த டெக்னாலஜி எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்குன்னு. 2வது பிரேக் த்ரூ என்ன, how do we stop the lightning from evaporation. அந்த மின்னல் வேகத்துல மறைஞ்சு போகுதுல அந்த பயோ ஆக்டிவ்ஸை எப்படி கேப்சர் பண்ண போறோம். so this is the masterpiece of the research. இதுதான் ரொம்ப முக்கியம். we create a process that locks the evaporation. இவங்க ஒரு ப்ராசஸ் நம்ம சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த ப்ராசஸ் மூலியமா அந்த எவாபரேட் ஆகாம அந்த பயோ ஆக்டிவ்ஸை லாக் பண்ணிடுறாங்க. we seal the volatile bioactives inside the garlic cellular structure குள்ளேயே அதை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கிற மாஸ்டர் பீஸ். the medicine is sealed
அண்ட் ஷீல்டட். அப்படின்னா என்ன? அந்த பயோ ஆக்டிவ்ஸை அதாவது சீல் பண்ணியாச்சு, அதை ப்ரொடெக்டும் பண்ணியாச்சு. இட் டஸ் நாட் வேனிஷ் தேர், கண்ணு முன்னாடி மறைஞ்சு. இட் டஸ் நாட் டை இன் த பாட்டில். இட் டஸ் நாட் ஈவன் டிசால்வ் இன் யுவர் ஸ்டொமக் ஆசிட். இட் டிராப்ட் இன் த கேப்சூல். அந்த கேப்சூலுக்குள்ள ஒரு மின்னலை பிடிச்சி அந்த மின்னலை என்ன பண்ணிருக்காங்க, கேப்சூலுக்குள்ள அடைச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இது. இந்த டெக்னாலஜியை இந்த ஸ்கோடோ பிளஸ் நீங்க பயன்படுத்தும் போது என்ன ஆக போகுதுன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ் இல்லாம, எப்படி டயபெட்டிஸ் மருந்து இல்லாம உங்க சுகர் லெவல் எப்படி நார்மலா இருந்துச்சு, உங்க பேங்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ண இன்சுலினை செல்ஸ் மவுத் ஓபன் ஆச்சு, பிளட்ல இருக்க குளுக்கோஸ் உள்ள போச்சு, சுகர் லெவல் நார்மல் ஆச்சு. அந்த மாதிரியான அதே நபர் நீங்க தானே. அந்த நபரை திரும்பவும் கொண்டு வர முடியும். அப்போ அவரை நீங்க மீட் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா உங்க லைஃப்ல இன்னைக்கு? திஸ் இஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட், இது ஃபேக்ட். இது ஒரு கதை அல்ல, இது ப்ரூவன் சயின்ஸ். இது வி ஹர்ட் த பிரேக் த்ரூ. இந்த பிரேக் த்ரூ என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். பட் இப்போ நம்ம பார்க்க போறது கிளினிக்கல் எவிடன்ஸை பார்க்க போறோம். we did not just hope it worked. இது வேலை செய்யுமோ அப்படின்ற ஒரு ஹோப் மட்டும் இல்ல. we put this under the strict medical eyes. அதாவது மெடிக்கல் கிளினிக்கல் ஸ்டடிஸ் பண்ணி அதுல ரிகரஸ் ஆன கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணி இந்த லாக் ஓபன் ஆகும் போது என்ன நடக்குதுன்றத கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ரிசல்ட்ஸ் ஆர் அன்டினேபிள். 80% மக்கள் இந்த நான் சொல்லக்கூடிய டெக்னாலஜியான பயன்படுத்தும் போது 10ல் 8 பேர் டயபெட்டிக் ரிமிஷனை அச்சீவ் பண்ணி அவங்க வாழ்க்கையில சுகர் இல்லாத, டயபெட்டிஸ் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ. தட் மீன்ஸ் 8 out of 10 people. யோசிச்சு பாருங்க, டயபெட்டிக் ரெமிஷன் இது பாசிபிள் அப்படின்றத இந்த டெக்னாலஜி மூலியமா ப்ரூவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம உண்மையாவே டயபெட்டிஸோடைய அந்த சங்கிலியை உடைச்சு திரும்பவும் நீங்க டயபெட்டிஸ் இல்லாத நபரா வாழ போறீங்க. அப்போ இந்த டெக்னாலஜி ஒரு யூனிக்கான டெக்னாலஜியா எனக்கு எப்படி தெரியும்? நிறைய கார்லிக் மாத்திரையை நான் மெடிக்கல் ஷாப்ல பார்த்திருக்கேன், சூப்பர் மார்க்கெட்ல பார்த்திருக்கேன். வாட் இஸ் த யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நாங்க சொல்லல, இந்த வேர்ல்டுலயே ரொம்ப டஃபஸ்டான ஆபீஸ் சேஸ் இட். அதாவது இந்த பேட்டன்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அந்த பேட்டன்ட் ஆபீஸ் என்ன சொல்றாங்கன்னா, த என்டையர் ப்ராசஸ், த என்ரிச்சிங், த சிந்தசிஸ், த மாலிகுலர் லாக்கிங் and the precision delivery system is fully patented in India, and most importantly it patented in USA. அமெரிக்காலையும் யூஎஸ்ஏலையும் இதை பேட்டன் வாங்கி இருக்கிறாங்க. ஏங்க இந்தியால தயாரிச்ச, இந்தியால கண்டுபிடிச்ச இந்த கார்லிக்ல இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி அமெரிக்கால போய் பேட்டன் வாங்கணும் அப்படின்னா, பிகாஸ் நோ ஒன் இன் த யூஎஸ்ஏ or anywhere else can copy this method. இந்த மெத்தட் யாரும் காப்பி பண்ண முடியாது. இது வந்து ஒரு பயாலஜிக்கல் மாஸ்டர் பீஸ் சொல்லலாம். இந்த கடந்த 100 வருஷத்திலேயே இந்த சயின்ஸ்ல, இந்த பயாலஜில கண்டுபிடிச்ச மாஸ்டர் பீஸ் சொல்லலாம் இத. சோ இந்த கேப்சூல் தான் why you are not just holding a capsule. நீங்க இந்த உலகத்தோட குளோபல் சீக்ரெட்டை, டயபெட்டிஸ் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய சீக்ரெட்டை நீங்க அந்த கேப்சூல் மூலியமா கையில வச்சிருக்கீங்க. திஸ் இஸ் நாட் ஒன்லி லோக்கல் சக்சஸ், இது ஒரு குளோபல் மூவ்மெண்டா மாறிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா சிங்கப்பூர்ல இந்த ப்ராடக்டை பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர்ல ஹையஸ்ட் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கேயே இந்த ப்ராடக்ட் அப்ரூவ்டா இருக்கு, அங்கேயே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கால பயன்படுத்துறாங்க, ஹை ரேஸ் பில்டிங் இருக்கக்கூடிய துபாயில பயன்படுத்துறாங்க, மலேசியால பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா நம்மளுடைய ஸ்கோடோ பிளஸை இந்தியால தயாரிச்ச, இந்தியால கண்டுபிடிச்ச இந்த டெக்னாலஜிய உலகம் ஃபுல்லா மக்கள் பயன்படுத்தி அவங்களோட டயபெட்டிஸ் செயின்ல இருந்து உடைச்சு இது வரைக்கும் உலகத்துல அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, டயபெட்டிஸை சரிப்படுத்தவே முடியாது, மேனேஜ் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொன்னவங்கள தப்பு, பொய், அது ராங்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ ஸ்கோடோ பிளஸ். இந்த ஸ்கோடோ பிளஸ் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது கிளினிக்கலி ப்ரூவன், இது இன்டர்நேஷனலி பேட்டன்டட், இட்ஸ் குளோபலி வேலிடேட்டர். இது ஏன் முக்கியமானதா? இந்த குளோபலி வேலிடேட்டர் ரொம்ப முக்கியமானா, பிகாஸ் நீங்க இன்னொரு டெஸ்ட் சப்ஜெக்ட் இல்ல, நீங்க நெக்ஸ்ட் சக்சஸ் ஸ்டோரி. நீங்களும் அடுத்த நபரா மாற போறீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி இதை பயன்படுத்தி டயபெட்டிஸ் ரிமிஷன் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு தான் இருக்கலாம். The technology is proven, the patents are sealed, the results are happening right now in this room. ஸோ அதனால ஸ்கோடோ பிளஸை பயன்படுத்துங்க. உங்களுடைய இந்த சுகர் நம்பரை மட்டும் கம்மி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆனா ஸ்கோடோ பிளஸ் அதுக்கு மேல பண்ண போது அது என்னன்னா, இட் அட்டாக்ஸ் த ரூட் காஸ் ஆஃப் த டயபெட்டிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ் வந்தது, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்டால வேற எந்த மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1,
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம், அதுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். ஹைப்பர், அதாவது பிபி, ஹை பிபிக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும், ரெட்டினோபதி, விஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம், நர்வ் டேமேஜஸ், நம்னஸ், PCOS and PCOD, infertility, erectile dysfunction, ஆல்சிமர்ஸ் டைப் 3 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க, வாஸ்குலர் டிமிஷியா, பிரெயின் ஃபாக், டார்க் ஸ்கின் பேச்சஸ், ஸ்கின் டேக்ஸ், ஒபேசிட்டி, கவுட், அந்த கவுட்னு சொல்லுவாங்க பாருங்க, கால் ஜாயிண்ட்ஸ்ல வருது, ஜாயிண்ட் பெயின், chronic fatigue, ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைகிளிசரைட். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ரூட் காஸ் ஒண்ணுதான். அந்த ரூட் காஸ் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். செல்கள் தன்னுடைய மவுத்தை ஓபன் பண்ணாததுதான் காரணம். ஸோ திங்க் லைக், யோசிச்சு பாருங்க, உங்களோட உடம்ப ஒரு மரம் நினைச்சு பாருங்க, ஒரு ட்ரீ நினைச்சு பாருங்க. அந்த ட்ரீல ரூட்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ரூட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை சரிப்படுத்துறதுக்கு பதிலா லீஃப் காஞ்சி போயிட்டு இருக்கு, பார்க்ஸ் வீக் ஆயிட்டு இருக்குன்னா, அந்த லீஃப்ல போய் பச்சை கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சா அது சொல்யூஷனா மாறுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மெடிசன் அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஸ்கோடோ பிளஸ் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த செல் மெம்பரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேட்டால செல் மவுத் ஓபன் பண்ணாததானே அந்த ரூட் காஸை சரிப்படுத்துது. ஸோ இந்த மாஸ்டர், இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தான் வந்து மாஸ்டர் ஸ்விட்ச். அந்த மாஸ்டர் ஸ்விட்சை சரிப்படுத்தும் போது இந்த நான் சொன்ன அத்தனை பிபியில இருந்து இருக்கக்கூடிய மொத்த டயபெட்டிஸ் மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்க ஹார்ட், லிவர், கிட்னி எல்லாத்துக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டை சரிப்படுத்தணும். அதுக்கு நீங்க ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்துங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த நபரும் நீங்க தான், டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நபரும் நீங்க தான். அதே சேம் பர்சன் தான், அதே சேம் பாடி தான், அதே செல்கள் தான், அந்த செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவும் அதே தான். அப்புறம் அதே பேங்க்ரியஸ் இருக்கு, அதே லிவர் இருக்கு. இப்ப மட்டும் ஏன் சுகர் லெவல் நார்மலா இல்ல? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஏன்னா டயபெட்டிஸ்க்கு முன்னாடி உங்க செல்ஸ் வந்து சென்சிட்டிவிட்டியா இருந்தது, ஹங்கிரியா இருந்தது. அந்த செல் வந்து அந்த எனர்ஜியை பயன்படுத்துறதுனால நீங்க எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்க. அந்த பிளாஸ்டிக் லாக் இல்ல. ஆனா இப்போ அதனால அந்த டைம்ல நீங்க ரைஸ் சாப்பிடுங்க, இல்ல நீங்க காஃபி குடிங்க, அந்த சுகரை என்ன பண்ணணும்னு உங்க உடம்புக்கு தெரிஞ்சுது. நீங்க சுகரை மட்டும் கட் பண்றதுனால என்ன ஆகுது? கார்போஹைட்ரேட்டை கட் பண்றதுனால ரூட் காஸ் ஆஃப் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் சரியாக போறது இல்ல. சோ உங்களுடைய உடம்பு ஏற்கனவே அதை சரியா ஹேண்டில் பண்ணுச்சு. அதே உடம்பால ஏன் இப்போ அந்த சுகரை நார்மல் ரேஞ்ச்ல வைக்க முடியல? சோ வைக்க முடியும். கேன் வி பிரிங் த பர்சன் பேக்? கேள்வி, அப்படி ஒரு கேள்வி இருக்கா? என்னால திரும்பவும் டயபெட்டிஸ் இல்லாத ஒரு உடம்பு இருந்துச்சு, அந்த உடம்பை என்னால திரும்பவும் கொண்டு வர முடியுமா அப்படின்னா, எஸ், கண்டிப்பா கொண்டு வரணும். பிகாஸ் டைப் 2 டயபெட்டிஸ் இஸ் a reversible state, not a lifelong mutation. யாரு சொல்றாங்க? அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் சொல்றாங்க, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் யூகேல சொல்றாங்க, அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க? டைப் 2 டயபெட்டிஸ் ரிவர்சிபிள் ஸ்டேட் தான், ரிவர்ஸ் பண்ண முடியும். நீங்க திரும்பவும் மெடிசன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும், உங்களோட சுகர் லெவல் நார்மலாவே வச்சுக்க முடியும் அப்படின்னு யார் சொல்றாங்க? இந்த யூனிவர்சிட்டிலாம் இப்போ ரீசெண்டான ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் அசோசியேஷன் ஃபார் ஸ்டடி ஆஃப் டயபெட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இந்தியால, இதெல்லாம் வெளிநாடுகள் சொன்னது, இந்தியால யார் சொல்லியிருக்காங்க? ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சொசைட்டி ஃபார் ஸ்டடி ஆஃப் டயபெட்டிஸ் இன் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்ன சொல்றாங்க? டயபெட்டிஸ் ஃப்ரீ இஸ் நாட் அ ட்ரீம். டயபெட்டிஸ் இல்லாத வாழ்க்கை இனிமேல் ஒரு கனவல்ல, அது மெடிக்கல் ஃபேக்டா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் இன் இந்தியா, வேர்ல்டு வைட், எல்லாரும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் இஸ் நாட் அ லைஃப் சென்டென்ஸ். பை ஃபிக்ஸிங் யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் கிளியரிங் த கிளாக்ஸ் ஃப்ரம் யுவர் செல்ஸ், யுவர் பாடி கேன் ஹீல் அப்படின்றாங்க. அதாவது நீங்க டயபெட்டிஸ் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். இந்த ஸ்டேட்டுக்கு பேரு தான் டயபெட்டிக் ரெமிஷன். பிளட் சுகர் லெவல் வித்தவுட் மெடிசன்ஸ்லயே நார்மலா இருக்கும். இட் இஸ் அபிஷியலி ப்ரூவன். சோ ஒரு ஹேபிட் ஒரு 21 நாள்ல ஒரு ஹேபிட்டா மாறும் அப்படின்னா 90 நாள்ல உங்களால உங்க புதிய செல்ஸ்களை உருவாக்க முடியும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உங்க ஜன்னலை மட்டும் கிளீன் பண்ணல, நம்ம என்ன பண்றோம்? இந்த வால்ஸ், வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வால்ஸையே ரீப்ளேஸ் பண்றோம். அதனால மினிமம் 3 to 6 months டைம்ல
நீங்க இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் உடம்பு விட்டு வெளியேற்றி மேக்சிமம் இந்த 90 டேஸ்லயே நிறைய பேர் டயபெட்டிக் ரிமிஷன் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மந்த் 1ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க அந்த பிளாஸ்டிக்கை பிரேக் பண்றாங்க. மந்த் 2ல பிளெக்சிபிளான செல் வால பில்ட் பண்றாங்க. மந்த் 3ல பேங்க்ரியாஸ் லிவர் எல்லாம் பிரீத் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ டயபெட்டிக் ரிமிஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளினிக்கல் எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ்ல யாரு தொடர்ந்து பயன்படுத்துறாங்களோ அவங்க டயபெட்டிஸ்ல இருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அந்த டயபெட்டிஸ்ன்ற சங்கிலியை உடைச்சு டயபெட்டிஸ் இல்லாத வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட் நவ் இப்போ இன்னைக்கு உங்க முன்னாடி 2 வழி இருக்கு, 2 பாத் இருக்கு. ஒரு பாத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிசினல் ட்ராப், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீடமான ட்ராப். இந்த மெடிசினல் ட்ராப் திங்க் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. the more you wait, the more you stay on the மெடிசினல் பாத்தை மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா 500 mg பில் வந்து ஸ்லோவா 2000 mg மாறும். அதுக்கப்புறம் அது நீடெல்லாம் மாறும். யூ ஸ்பெண்ட் யுவர் லைஃப் டைம் மேனேஜிங் த டிக்ளைன். அதாவது மேனேஜ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகல, மேனேஜ் பண்ணி டிக்ளைன் ஆயிட்டு இருக்க ரூட் அது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டயபெட்டிஸ் இன் இந்தியா இஸ் நோ லாங்கர் சுகர் ப்ராப்ளம். இது சுகர் நம்பர் ப்ராப்ளம் மட்டும் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா 2 பேர் வாழ்க்கையில இன்னைக்கு 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு முதல் ஒரு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ தேர்ஃபோர் நம்ம ரெண்டாவது வழி ஃப்ரீடம் வழி. நீங்க டயபெட்டிஸ்ல இருந்து ஃப்ரீடம் அடையலாம். அது என்ன அப்படின்னா ஸ்கோடோ பிளஸ் அண்ட் மெடிசன்ஸ் ஆர் ஃபைனலி வேக்கிங் அப் யுவர் பாடி செல்ஸ். அதாவது ஸ்கோடோ பிளஸ் நீங்க பயன்படுத்தும் போது உங்க செல்ஸை என்ன பண்ற திரும்பவும் எழுப்புறீங்க. ஸோ மூவ் டுவர்ட்ஸ் த டயபெட்டிக் ரெமிஷனை அச்சீவ் பண்றதுக்கான டைரக்ஷனை நம்ம போலாம். இட் இஸ் நாட் அ ட்ரீம், இட் இஸ் அ ரெவல்யூஷன். ரியல் பீப்புள் ஜஸ்ட் லைக் யூ ஆர் டூயிங் திஸ் ரைட் நவ். இன்னைக்கு உங்களை மாதிரி சாதாரணவங்க முடியாதுன்னு நினைச்சவங்க இன்னைக்கு டயபெட்டிக் ரெமிஷன் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் அவங்க இனிமேல் பேஷன்ஸ் கிடையாது. தே ஆர் லிவிங் தேர் லைஃப், தே ஆர் லிவிங் எ ஹாப்பி லைஃப், தே ஆர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. டோன்ட் வெயிட். நீங்க வெயிட் பண்ண the longer you wait, the higher that the dose it goes. உங்களுடைய மெடிசனல் டோஸ் அதிகமாயிட்டு தான் இருக்க போகுது. இட்ஸ் டைம் டு ஜாயின் த டயபெட்டிக் ரெமிஷன் ரெவல்யூஷன் டுடே. இன்னைக்கே உங்களுடைய டயபெட்டிக் ரெமிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்க மனசை கேட்டு பாருங்க. உங்களுடைய இன்னர் ஃபீலிங் என்ன சொல்லுது? டயபெட்டிக் ரிமிஷன் பாசிபிளா? டயபெட்டிக் ரிமிஷன் நம்மளுக்கு வேணுமா? என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க. உங்க உள் மனசு கண்டிப்பா சொல்லும் இனிமேலும் டயபெட்டிஸ் நான் மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டயபெட்டிக் ரிமிஷன் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 6 மாசத்துல டயபெட்டிக் இல்லாத ஒரு மனிதரை உங்களால மாற முடியும். நம்புங்க, இது கிளினிக்கலி ப்ரூவன் சயின்ஸ். இதுக்கு மேல ஸ்டோரி கிடையாது. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. இது வரைக்கும் டயபெட்டிஸ சரியே பண்ண முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா மருந்து சாப்பிட்டு தான் இருக்கணும்ன்ற கதைய இனிமேல் நம்பாதீங்க. டயபெட்டிக் ரிமிஷன் பாசிபிள், இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அதுக்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்ட போறேன், ரெடியா இருங்க. வணக்கம், என் பேர் ராமையா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு 10 வருஷமாக சுகர் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது HbA1 லெவல் வந்து 14.9 இருந்தது. டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு நீங்கள் இன்சுலின் போடணும், காலையில் ஒரு 8 யூனிட்டு, மத்தியானம் 8 யூனிட்டு, நைட்டு 8 யூனிட்டு போட சொன்னார். நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு 10 நாள். அப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து பிரேம்நாத்துங்கிறவர் வந்து எங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸ்குவாடா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதையும் அந்த இங்கிலீஷ் மருத்துவ இன்சுலினோட சேர்த்து நீங்கள் போடுங்க, காலையில் ஒன்று நைட் ஒன்று போடுங்கன்னு சொன்னார். நான் அதை போட்டுக்கிட்டே வந்து ஒரு 20 நாள் கழிச்சு போய் எடுத்தேன். அப்போ HbA1 வந்து 9.8 குறைஞ்சிது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுலேருந்து இன்சுலினை விட்டுட்டு ஸ்குவாடா ப்ளஸ்ஸு இங்கிலீஷ் மருத்துவம் காலை ஒன்று நைட் ஒன்று போட்டுக்கிட்டே வந்தேன். ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப வந்து டெஸ்ட் எடுத்ததில் HbA1 வந்து 5.9 வந்துடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அதுலேருந்து இப்போ இங்கிலீஷ் மாத்திரை ஒரு டைம் விட்டுட்டு ஸ்குவாடா ப்ளஸ் காலையிலையும் இங்கிலீஷ் மாத்திரையும் காலையிலையும், நைட் வந்து ஸ்குவாடா ப்ளஸ் மட்டும் போட்டு வரேன். இதை எனக்கு கொடுத்த நண்பர் பிரேம்நாத்துக்கு ரொம்ப நன்றி. அதை அறிமுகப்படுத்திய கம்பெனி மை சக்சஸ் வைப்புக்கு ரொம்ப நன்றி. கொஸ்டின்ஸ். இன்னைக்கு மீட்டிங் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ். ரொம்ப பின் ட்ராப் சைலன்ஸ்ல ஒரு வார்த்தையும் கவனமா பார்த்தீங்க. டயபெட்டிஸ் வந்ததுக்கு காரணம் என்ன, யார் இந்த கல்பிரேட், அதை எப்படி சரிப்படுத்த முடியும், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி கார்லிக்ல இருந்து பண்ண டெக்னாலஜியை பார்த்தீங்க.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப இந்த இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் இருக்காங்கல்ல, ஆமா சார். அவங்களும் வந்து இப்ப நம்ம ஸ்கோடா பிளஸ் யூஸ் பண்ணி கியூர் ஆகலாமா? கண்டிப்பா ரிமிஷன் பாசிபிள் சார். எஸ். அவங்களுக்கும் நம்ம சார் இப்ப நீங்க பார்த்த டெஸ்டிமோனியலே இன்சுலின் யூஸ் பண்ணவர் தான் சார். ஓ அப்படியா? சாரி, நான் அவர் அந்த டெஸ்டிமோனி சொல்லும் போது அந்த இன்சுலின் யூஸ் பண்ணவருங்கன்னு அவர் சொன்னது காதுல உழுல. சாரி, மன்னிக்கணும். அப்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் நினைச்சேன் டைப் 2 அந்த மாத்திரை சாப்பிட்ற சக்கரை வியாதி பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் வந்து ரிமிஷன் கொடுக்கும். ஆனா இன்ஜெக்ஷனா இன்சுலின் போட்டுக்கிறவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் கேட்காதோன்னு கூட நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அதுக்கும் கேட்கும்னு சொன்னது ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எஸ் சார், கரெக்ட், ட்ரூ. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூடோ பிளஸ் எதுல ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ன்ற ப்ராப்ளத்துல வேலை செய்யுது. ஓகே ஓகே ஓகே. அப்போ அதனால அது இன்சுலினா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க டேப்லெட்ஸ் போட்டாலும் சரி, இல்ல அது பிபி ரிலேட்டட் ப்ராப்ளமா இருந்தாலும், இல்ல அது வந்து கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளமா இருந்தாலுமே, இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஒண்ணுதான், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தான். ஃபேட்டி லிவருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தான் காரணம். அப்ப இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ன்ற ஒரு பிரச்சனையை நீங்க சரிப்படுத்தினீங்கன்னா, இப்ப நான் சொன்ன பாருங்க லிஸ்ட் ஆஃப் பெரிய ப்ராப்ளம், அது ஒரு 10-15 ப்ராப்ளம் சரியாயிரும். கிட்டத்தட்ட 90% ஹெல்த் ப்ராப்ளம் இதுல மூலியமா தான் வருது. ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, கிட்னி ப்ராப்ளம், பிரெயின் ரிலேட்டட் டிமினிஷியா, இது எல்லாமே காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஆமா சார், கண் பார்வை குறையறதும் இந்த இதனாலதான். ஓகே ஓகே, சூப்பர் சார், அருமையா. ஆக்சுவலி நீங்க இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். 2 நாள் உங்களை பட்னி போட்டா நீங்க எப்படி இருவீங்க? அது போல நீங்க பல வருடமா உங்க செல்ல பட்னி போட்டு இருக்கீங்க. அப்ப அது எப்படி செயல்படும்? அது செயல்படாதனால வர பாதிப்பை நம்ம பல விதமா நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ இது ரூட் காஸ்ட் ஆஃப் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது ஒர்க் ஆகுறதுனால செல்ஸுக்கு ஃபுட் போகுது. செல்ஸ் ஃபுட் போடும்போது செல் ஆக்டிவ் ஆகுது. செல் ஆக்டிவா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இஷ்யூக்கு வந்து நீங்க வெளியில வரீங்க. எஸ் சார், அருமையா சார், நல்லா சொன்னாரு, நல்லா புரிஞ்சுது சார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சில கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டுக்கு நல்லா கண்டுபிடிச்ச பிறகு அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு 50 பேஷண்ட்டுக்கு அந்த ப்ராடக்டை கொடுத்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கம்பெனில வந்து எத்தனை பேருக்கு அந்த ட்ரையல் பண்ணிருக்காங்க சார்? சார் ஒன் செகண்ட் ட்ரையல் பண்ணி கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு சார். ஒன் செகண்ட் மேல கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி, ஆமா கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி அதோட ரெக்கார்ட் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கூடோ பிளஸ் பயன்படுத்தும் போது அந்த செல் மவுத் கிளியர் ஆச்சு. கிளியர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா 10 பேர் பயன்படுத்தினவங்கல 8 பேர் வந்து டயபெட்டிக் ரிமிஷன் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓகே சார், சூப்பர். அதனாலதான் அதுக்கு பேரு கிளினிக்கலி ப்ரூவன். ஓகே 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 ஓகே, சரி சரி சரி, சரிங்க சார், சரிங்க சார். சார் நீங்க பேசுங்க சார். சார் ரியல்மி சார் இப்பதான் சார் டயபெட்டிஸ் வந்திருக்குது அவருக்கு, என் ஹஸ்பண்டுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் முன்னாடி செக் பண்ணா டயபெட்டிஸ் எல்லாம் இல்லை. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது குழந்தைக்காக பண்ணும்போது இப்போ அவர் 39 ஏஜ் ஆகுது. இப்பதான் பிளட் டெஸ்ட் அவர் கீழே விழுந்துட்டாருன்னு கால் செக்அப் போகும்போது பிளட் டெஸ்ட் பண்றதுல சுகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எத்தனை வருஷம் சார் அது யூஸ் பண்ணணும்? இப்ப ஸ்டாப் பண்ணணும். இப்ப டேப்லெட் போட்டுட்டு இருக்காங்க, மெட்ஃபார்மின் 500 mg போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. ஓகே மேம், எனக்கு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை மேம். இப்போ நீங்க அவங்க இப்பதான் வந்து டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 500 mg ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கோடா பிளஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஒரு 3 to 4 monthsக்குள்ளேயே நீங்க கம்ப்ளீட் ரிவர்சல் ஆயிடலாம் மேம். அதுக்கப்புறமா போட வேண்டியது இல்லையா சார்? அதுக்கப்புறம் தேவைப்படாது மேம். சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ மேம். அதாவது நீங்க டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து டயபெட்டிஸ் மருந்து நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. ஆமா சார், ஆமா. அப்போ அதே மாதிரி தான் நீங்க டயபெட்டிஸ்க்கு முன்னாடி இருந்த பர்சனா மாறிடுவீங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. நீங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஆயில, அந்த ரிஃபைன்ட் ஆயில பயன்படுத்தவே கூடாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது பண்ணிட்டு நீங்க ஸ்கோடோ பிளஸ் நிறுத்திடலாம், மெடிசின்ஸ் நிறுத்திடலாம்,
நீங்க சாப்பிடுவீங்க, ரைஸ் சாப்பிடலாம். நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்க உடம்பு அதை வந்து கரெக்டான சுகர் லெவல்ல மெயின்டைன் பண்ணிக்கும். சார் பிரேம் சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் பேசுறவங்க யார் பேசுறாங்க, எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லுங்க சார். ஓகே மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, அதை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க மேம். ஹலோ, சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? நரசிம்ம நாயக்கன் பாளை. எங்க மேம்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். உங்க நேம்? என் நேம் வந்து வினோதியா. ஓகே ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம் சார், ஆரணியிலிருந்து மனோகரன் பேசுறேன், ஆரம்பி திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். வணக்கம்மா, சொல்லுங்க சார். சார், இப்ப 10 வருஷத்துக்கு முன்ன வந்தது சார். கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பேசுங்க. 10 வருஷத்துக்கு முன்ன வந்தது. சுகருடைய அளவு கிட்டத்தட்ட 650 இருந்தது. சாப்பிடறதுக்கு முன்னதாக 400 சில்லறையும், சாப்பிட்ட பிறகு 600 சில்லறையும் இருந்தது. இன்சுலின் போடுற கண்டிஷனு. பட் எனக்கு ஒரு பெரிய டாக்டர் இருந்ததுனால ஒரு டேப்லெட் மட்டும் ஹெவி பவர் டேப்லெட் கொடுத்தாரு. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 மந்த் மட்டும் தான் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் இயற்கையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு கண் பார்வையில மக்கள் ஆயிடுச்சு, கண் பார்வை தெரியாம ஆயிடுச்சு. அதாவது எப்படி கேட்டா, தண்ணியில அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, நின்னோம்னா எப்படி இருக்கு அந்த பார்வை. ஆமா, தண்ணி தொட்டி ஓரம் நின்னோம்னா அந்த கண் பார்வை அவ்வளவு பார்வை குறைஞ்சது எனக்கு. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இயற்கையான உணவுகளா சாப்பிடறதுனால கண் பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. எல்லாமே நார்மலா இருக்குது. இப்ப என்ன பண்றோம்னா, ஃபங்க்ஷன் எங்கன்னா போனா மட்டும் கிளேஸ்பிமிட் G1 அப்படின்ற டேப்லெட் மட்டும் ஒண்ணு போட்டுக்கிறேன் சார். மற்றபடி ஆக்டிவா இருக்கிறேன், ஹெல்த்தா இருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது நீங்க டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஓ எஸ். சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க டயட்டை மட்டும் நீங்க வந்து மெயின்டைன் பண்றதுலயே இவ்வளவு நல்ல ரிசல்ட் அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளத்தை சரிப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? பார்வை நீங்க நல்லா இருந்துச்சுல? ஆமா சார், இப்ப பார்வையில 100% நல்லா இருக்குது. கண்ணாடி கூட போடத்துல, செல்போன் பார்க்கத்தான் சார், நியூஸ் பேப்பர் படிக்க இருந்தாலும் சரி நல்லா இருக்கு சார் பார்வை. ஃபேண்டாஸ்டிக். சோ நீங்க ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்துங்க. நீங்க டயபெட்டிஸ்க்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஹெல்த் அந்த மாதிரி. ஓகே, எனக்கு வந்து பார்த்தா சோலிங்க இருந்து ஜான்ன்றவர் தான் இன்னைக்கு ஜூம் பார்க்க சொன்னாரு. அதான் ஜூம் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஜான் சாருக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ ஜான் சார். சார் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். இப்ப டயபெட்டிஸே இல்லாத ஒருத்தர் நம்ம ஸ்கோடா பிளஸ் யூஸ் பண்ணலாமா? எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவரும் கடையில எல்லாம் போய் இவ்வளவு வருஷமா, அவர் வயசு 50 வயசு ஆகுது, கடையில போயிட்டு சாப்பிட்டுருக்காரு. எல்லாம் இந்த நீங்க சொன்ன அந்த இந்த ஆயில் தான், இண்டஸ்ட்ரியல் ஆயில் தான் போட்டு தோசை இட்லி எல்லாம் அதுல தான் சுடுவாங்க கடையில. அவர் கடையில தான் ரொம்ப நாள் சாப்பிட்டுருக்காரு. ஆனா கடவுள் புண்ணியத்துல இது வரைக்கும் டயபெட்டிஸ் வரல. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிசு பிசுப்பா அந்த செல்லை சுத்தி அந்த பிசு பிசு தன்மை எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? அப்ப ஏன் அவர் ஸ்கோடா பிளஸ் எடுக்கக்கூடாது? கண்டிப்பா பயன்படுத்தலாமே. நான் சொன்ன பாருங்க, நான் ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து கழிவுகள் உடம்பு விட்டு வெளியேறுது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவர், கிட்னி, நர்வ் சிஸ்டம், ஐ, இந்த மாதிரி ஸ்கின், எவ்வளோ ஆர்கன்ஸ் வந்து அது நல்லதுபடுத்துது, சரிப்படுத்துதுல. அதனால அவங்க வந்து ஜெனரல் சப்ளிமெண்டா அவங்க பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க 2 கேப்சூல் பயன்படுத்துறாங்க. ஆஃப்டர் ஃபுட்டுக்கு ஒன்றும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ஒன்றா, இவங்க ஒரு டைம் பயன்படுத்தினாங்கன்னா போதும். சூப்பர் சார். உண்மையிலே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு மீட்டிங்ல இருக்கிற எவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ, நான் மனசுல நினைக்கிறது அவ்வளோ பேருக்குமே இது தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். எதுனா அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டயபெட்டிஸ் இருந்தா மட்டும்தான் ஸ்கோடா பிளஸ் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அது எடுக்கவே கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்கு நன்றி. அது வந்து ஸ்கோடா பிளஸ் வந்து ஒரு சப்ளிமெண்ட். அதோடைய ஒர்க் என்ன பண்ணி கொடுக்குது, நம்ம உடம்புக்கு கழிவுகளை வெளியேற்றுது. ஓகே ஓகே ஓகே. ஆல் டாக்ஸிக் மெட்டீரியலை உடம்பை விட்டு வெளியேற்றுது. ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கிறாங்கன்னு இப்ப இன்னைக்கு ஒருத்தர் டயபெட்டிஸ்க்கு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அது குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா ஆமா ஆமா,
கரெக்ட்டுங்களா? அப்ப 5 வருஷமா ஒரு ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கலாம். தெரியாது. இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்கோடோ ஆமா. பிளஸ் காமனா எல்லாரும் பயன்படுத்தும் போது அந்த அவங்க அவங்களுக்கு டயபெட்டிஸே வராது. ப்ரீ டயபெட்டிக்ஸ்ல இருந்து அவங்க ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. ஈஸியா ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. எஸ். ஆமா. ஈஸியா சூப்பர் சார், ரிவர்ஸ் சூப்பர் ஆயிடுவாங்க. சார். பேங்க்ரியாஸ் நல்லா வேலை செய்யும். லிவர் நல்லா வேலை செய்யும். கிட்னி நல்லா கிளீன் ஆயிரும். இப்போ உங்க உடம்ப வந்து இருக்கிற கழிவுகளை கிட்னி தான் கிளீன் பண்ணி அனுப்புது. இன்னைக்கு அந்த கிட்னில எவ்வளவு டாக்ஸிக் மெட்டீரியல் அக்குமுலேட் ஆயிருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணிரும் ஸ்கோடோ பிளஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆனா உண்மையிலே இன்னைக்கு தான் சார் எனக்கு ஒரு தெளிவு என்னன்னா, நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தது டயபெட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கோடா பிளஸ், மத்தவங்க அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நீங்க அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி, நன்றி. நிறைய கிட்னி பேஷண்ட்ஸ் நம்மளோட ஸ்கோடோ பிளஸ் பயன்படுத்தி கிட்னி கிரியாட்டின் அதெல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓஹோ, கிட்னி ஃபங்க்ஷன் ஓகே, ஓகே. இம்ப்ரூவ் ஆயிரும். இதோட ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிரும். இது லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிரும். பிபி ஓ, இருக்கிறவங்க பிபி வந்து ஹை பிபி லோ லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையும் மென்ஸுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கு கூட ஸ்கோடோ பிளஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், சூப்பர் சார். உண்மையிலே இப்போ இவ்வளோ அந்த அளவுக்கு இருக்குங்கிறது நான் அப்படியே இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்லி ஃபார் டயபிட்டிஸ் நினைச்சேன். ஐ எம் வெரி சாரி அபவுட் தட். ஓகே, ஓகே. எவ்ரி டே இஸ் a நியூ டே, எவ்ரி டே இஸ் a நியூ லர்னிங். இன்னைக்கு நம்ம டயபெட்டிக் எதனால பாதிக்கப்படுறோம், இந்த ரூட் காஸ்ட் இது வரைக்கும் நமக்கு யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. ஸோ அப்போ இந்த ரூட் காஸ்ட்டை நம்ம இன்னையிலேருந்து சரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் அந்த ஆயிலை முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக் வெளியில அனுப்புறதுக்கு ஒரே சொல்யூஷன் கார்லிக்கோட பயோ ஆக்டிவ். அப்போ இதை பயன்படுத்தி நீங்க ஒரு 3 to 6 monthsல நீங்க கம்ப்ளீட்டா டயபெட்டிக் ரிவர்சல் ஆயிடலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன மாதிரியான கிளாரிட்டி வேணும், ஸோ உங்களை சார்ந்தோ இல்லை உங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ என்ன கிளாரிட்டி வேணும்னாலும் நீங்க தாராளமாக அட்மிட் பண்ணி 1-to-1 நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கான கிளாரிட்டியை நீங்க இங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இதை பத்தின ஒரு கிளாரிட்டி இங்கே தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா கிடைக்கும். நீங்க வெளியில போய் எங்கேயாச்சும் போய் டயபெட்டிக் ரிவர்சல் பாசிபிளான்னு கேட்டா பாசிபிளே இல்லைன்னு சொல்லுவாங்க. Friends, we have more new guests. டாக்டர் கனிமொழி செல்வன், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். சார், எனக்கு 10 வருஷமா சுகர் இருக்கு சார். நான் சுகருக்கு இப்ப டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இதுல இருந்து ரெக்கவரி ஆகி கண்டிப்பா ஆக முடியுமா சார்? நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையே 10 வருஷம்லாம் மேட்டர்லயே 64 வயசு 70 வயசுலயே டயபெட்டிக் ரிமிஷன் பண்ணிட்டு இருக்காங்களே. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீமுஷ்ணன்ற ஊர்ல இருந்து பேசுறேன் சார். என்னோட பேர் சத்யா. எனக்கு இப்ப வந்து வயசு பாத்தீங்கன்னா 42 தான். ஆனா 32 வயசுலயே சுகர், தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு சார் எனக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் எந்த ப்ராப்ளத்தையும் எல்லாத்தையும் மறந்துருங்க. இனிமேல் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள தைராய்டு இருக்காது, டயபெட்டிஸ் இருக்காது. 32 வயசுக்கு முன்னாடி எப்படி ஆரோக்கியமா இருந்தீங்க அந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸ் வேலை செய்யும். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கும் டயபெட்டிஸ் 10 வருஷமா இருந்தது. இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 6 வருஷத்துல அவங்களுக்கு சுகர் லெவல் நார்மல் வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 14 வருஷமா இருக்காங்க சார். பாருங்க, சிவபிரியா மேடம்க்கு 14 வருஷமா இருக்கான். இருந்துச்சு, இப்போ இல்ல. இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு சார். நான் பித்தப்பையும் ரிமூவ் பண்ணிட்டேன் சார். சார், எனக்கு 7 months முன்னாடி தான் வெற்றி சார் வந்து எனக்கு ஸ்கோடா பிளஸ் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. சரி அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 1 monthலயே எனக்கு 8.5 இருந்த HbA1c 6.8 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமும் சடனா இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு திரும்பவும் 8 அந்த மாதிரி வந்துச்சு ஒரு 2 monthsக்குள்ள. அப்புறம் என்னன்னு சார்ட்ட கேட்டப்பதான் அந்த செல்களோட அந்த பிசுபிசுப்பு தன்மை தான் வந்துட்டு அந்த உங்களுக்கு திரும்ப அது ரத்தத்துல கலந்து பிரிஞ்சு வரும்போது, ஸ்கோடா பிளஸ் எடுக்கும்போது பிரிஞ்சு வரும்போது திரும்பவும் ரத்தத்துல கலக்கும் போது தான் உங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி பிரச்சனை வரும். நாள் பட சரியாயிரும், நீங்க கண்டினியூஸா எடுங்க அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 7 months ஆச்சு. இப்போ நான் லாஸ்ட் வீக் டெஸ்ட் பண்ணப்போ ஃபாஸ்டிங் வந்து 128 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140 அந்த மாதிரி வந்ததுங்க சார். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டோட்டலா சுகர்ல இருந்து வர்ற எல்லா ப்ராப்ளத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட்டு இருக்கேன் நானு. இந்த கால் விறுவிறுப்பு, அப்புறம் கொஞ்சம் சரியா தூக்கம் வராத அந்த பிரச்சனையில இருந்து, ஃப்ரீக்வென்ட் யூரினேஷனு, அந்த கண் கட்டி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த சுகர் அதிகமானா தலைவலி கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். வந்ததுன்னா ஒரு 4-5 நாள் தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதுல இருந்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 months-ஆவே எனக்கு ஸ்கோடா பிளஸ் சாப்பிட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கு. தேங்க்யூ ஸ்கோடா பிளஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.
ஏன்னா டயபிட்டிஸை வந்து ரிவர்சல் பண்றேன் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் யாரும் கேள்வியே படல. நீங்க பண்றது எனக்கு ஒரு பலமா இருக்கு, நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் பலமா இருக்கு. இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் தெரிஞ்சாலே எல்லாரும் மிகப்பெரிய லெவல சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு மட்டுமே ஒரு 7-8 கேஸ் பார்த்தேன் டயபிட்டிஸ்க்கு. ஸோ எல்லாருமே கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, சார் ஏதாவது பர்மனன்ட் கியூர் ஆகிறதுக்கு சொல்யூஷன் இருக்கா? அது ஒண்ணுதான் மெயினா கேக்குறாங்க சார். ஸோ அந்த வகையில கண்டிப்பா. நீங்க இந்த மாதிரி ஒண்ணு சொல்றது பண்றது, அதே மாதிரி ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிருக்கிறது, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை. எத்தனையோ பெரிய சாதனை உலகத்துல நடக்குது, ஆனாலும் ஒரு உயிரை காப்பாத்துற ஒரு ரிசல்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களே மிகப்பெரிய சந்தோஷம்.